ஹலோ எவ்ரிவன், நாங்கள் ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அதாவது இன்னைக்கு வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன். அதாவது 15 சனிக்கிழமைகள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அதிகமான எதிர்ப்புகளா இருக்கட்டும், ஆதரவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இதில் கலந்துருக்கு. ரீசெண்டாக தான் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை வந்து முடிச்சிருந்தாங்க, அதாவது மதுரையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு ரேலி மாதிரி வந்து பண்ண போறோம். அதாவது பர்ட்டிகுலரா வந்து சனிக்கிழமை தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பல அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஏன் சனிக்கிழமை மட்டும் பண்றீங்க? அதாவது மத்த நாள்லாம் வேலைக்கு போறீங்களா? சனிக்கிழமை மட்டும் தான் வேலைக்கு வந்து ரேலி பண்ண வருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து திருச்சியில வந்து முதன்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரேலி வந்து பாத்தீங்கன்னாக்க திருச்சி டு பெரம்பலூர் வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எதிர்கட்சி எல்லாருமே வந்து இதுல வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் வந்து இப்ப வந்து அவர் ஒரு பிரஸ் மீட் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. பட் அவரு என்ன சொல்லியிருக்காருனாக்க, 23 வந்து கட்டுப்பாடுகள் வந்து எங்க மேல இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து விஜய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து நாங்க வந்து கண்டிப்பா மீண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இதுல வந்து என்ன வந்து இவங்க வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி இவங்க ஃபாலோ பண்ண போறாங்க, அதை வந்து இதுல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்க, நீங்க வந்து ஒரு 11 மணிக்கு வந்து நீங்க அந்த மாநாடை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னாக்க, அந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க, நீங்க வந்து 8:30 மணிக்கே வந்து நீங்க வந்து உள்ளிருக்க வந்துடணும். உள்ளிருக்க வந்து உங்களோட ஏரியா எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்றாங்களோ, நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க எப்போதுமே 8:30 மணிக்குள்ள நீங்க உள்ளேக்கு வந்துடணும். 11 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து என்ன மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன்ல வரப்போறாங்கிறது பார்க்கணும். என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுல விஜயோட காருக்கு முன்னாடி வந்து ஒரு 5 கார்களுக்கு மேல வந்து அவங்க வந்து காரை யூஸ் பண்ணக்கூடாது. 5 கார்கள் தான் வந்து நீங்க ராலியில வந்து யூஸ் பண்ணணும். நீங்க வந்து 100 காரு, அதாவது 200 காரு இந்த மாதிரிலாம் கார்கள்லாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து வச்சிருக்காங்க. அது 4வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, பட்டாசுகளை வந்து நீங்க வெடிக்கக்கூடாது. அதாவது மக்கள் வந்து இந்த திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, திருச்சி வந்து ரொம்ப வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஏரியாவுல வந்து பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த கண்டிஷன்ல வந்து 4வது கண்டிஷனா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து மெயினா வந்து இதுல பார்க்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வந்து 5வது விஷயம். 5வது விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறீங்க. அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களோட கார்களை நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங் ஏரியாக்களை நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிவிகே தலைவர்களுக்கு வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாம அடுத்த 6வது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு அதாவது கவர்மெண்ட் என்ன ஒரு வழித்தடத்தை அனுமதிக்கிறாங்களோ, அந்த வழித்தடத்துல தான் நீங்க போகணும். மத்த எந்த விதமான வழித்தடங்களையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நீங்க ஒரு வழித்தடத்தை யூஸ் பண்ணிட்டு, இன்னொரு வழித்தடத்தை வந்து நீங்களா புதுசா ஒரு வழித்தடத்துல வந்து நீங்க போகக்கூடாது. அததான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7வது பாத்தீங்கன்னாக்க, இதுல கர்ப்பிணி பெண்கள், அது இல்லாம ஊனமுற்றவங்க இவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த வேலையில யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து நீங்க நடக்கவோ, அவங்கள வந்து கூட்டிட்டு போகவோ கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து இந்த கூட்டத்துல நீங்க வந்து கலந்துக்கிறவங்க ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க, யாரும் குச்சியோ, கம்பியோ எதுவுமே வந்து கொண்டு வரக்கூடாது. நீங்க வந்து வந்துட்டு அந்த மீட்டிங்கை வந்து நல்லபடியா முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த 9வது 8வது பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க, இங்க உள்ள மக்களுக்கோ, இல்ல பொது சொத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இடையூறுகளும் வந்து ஏற்படுத்தக்கூடாது. பொருட்சேதமோ ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த 9வது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 10ல நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து தண்ணீர் குடுக்குறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மருத்துவம் எல்லாமே வந்து நீங்க தான் வந்து மெயினா பார்த்துக்கிடணும். அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த 10வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுவும் ஓகே தான். ஏன்னா வர்றவங்கள யாருமே வந்து அதாவது வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, யாராவது மயக்கம் போடுறதா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்வதற்கு இந்த டிவிகே நிர்வாகம் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற இதுல காவலர்கள் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. பாதுகாப்பு கொடுத்தாதான் நீங்க வந்து தன் ஆர்வலர்களை வந்து கூப்பிட்டு அவங்களையும் வந்து நீங்க அந்த போலீஸோட வந்து பாத்தீங்கன்னாக்க, காவல் ஆய்வாளர்களோட அவங்களோட சேர்ந்து அவங்களோட பணியாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 11வது பாயிண்ட்.
12வது மீட்டிங் பண்றீங்க. இந்த மீட்டிங்ல வந்து அடுத்தவங்களோட மனதை வந்து புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்க விஜய் வந்து பேசுனது வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து முதல்வரை பத்தி பேசுனதா இருக்கட்டும், அதுவும் இல்லாம கச்சத்தீவை பத்தி பேசுனதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பெரிய இதா இருந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூனால வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க யாரையும் வந்து புண்படுத்துற அளவுக்கு வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 13 என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுல வந்து நீங்க வந்து பெட்டி வடிவ ஒலியை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்பீக்கர் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலா உள்ள ஒரு குழாயை தான் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஓகே ஓகே, இதெல்லாம் என்னென்ன கண்டிஷன் என்னன்னு புரியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்பீக்கரு எல்லாம் யூஸ் பண்றாங்க. பர்டிகுலரா இந்த மாநாட்டுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் வருது. சரி ஓகே. நம்பர் 14ன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாவட்ட வாரிய மக்களை கூட்டிட்டு வரும்போது அந்த மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு வர்றவங்க வந்து ஒருங்கிணைத்து இவ்வளவு பேர் தான் வர்றாங்க அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே வந்து தகவல் சொல்லணும். நீங்க திடீர்னு வந்து 10,000 பேரோ 15,000 பேரோ உள்ளேக்கு வந்து கூட்டத்துல கூட்டிட்டு வரக்கூடாது. நீங்க இவ்வளவு பேர் தான் கூட்டிட்டு வர போறேன்னு எங்களுக்கு முன்னாடியே வந்து தகவல் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ இது என்ன நம்பர் 15. இது வந்து பொது சொத்துகளுக்கோ தனியார் சொத்துகளுக்கோ வந்து எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படுத்தக்கூடாது, சேதமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து அவங்க வந்து ஒரு மாநாட்டில் நடந்ததை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்க இதுல வந்து எல்லாரும் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் இந்த மீட்டிங் முடிஞ்சவனே எல்லாரும் பாதுகாப்பா வந்து வீட்டுக்கு போகணும். அதை வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இது பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம 18வது பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு விதமான ஒரு பேனரோ அது இல்லாம அலங்கார பொருட்கள் வந்து நீங்க வந்து அதிகமா இதுல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்க ரேலி தான் நடத்துறீங்க. ஸோ நீங்க ரேலி மட்டுமே நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேலி நடத்துறாங்களா இருந்தாலும் பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், கொடி நடுறதா இருக்கட்டும் எல்லாம் இருக்காங்க. பர்டிகுலரா இவங்களுக்கு மட்டுமே இதை சொல்ற மாதிரியே இருக்கு. ஸோ இருந்தாலும் எல்லாரும் இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாக்கா கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து பேனர் வைக்க மாட்டோம், மக்களுக்கு இடையூறு பண்ண மாட்டோம்னு சொன்னாக்கா கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி தான் எல்லா கட்சிகளையும் வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து எல்லாம் சொல்ல வராங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க காவல்துறை வந்து என்னென்ன வந்து விதிகளை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அந்த விதிகளை வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இது வந்து காவல்துறை என்ன சொல்றாங்களோ அதுதான் கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து நீங்க சனிக்கிழமை வந்து ஸ்கூல்லாம் இருக்கும், மாணவர்கள் போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, ஸோ பொதுமக்கள் போவாங்க. இவங்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு வகையில் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து நீங்க வந்து ஒரு நோயாளிகளை ஏற்றி கொண்டு போகும், அதாவது ஆம்புலன்ஸ் நீங்க போகுதுனாக்கா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து நீங்க கண்டிப்பா வழிவிடணும். ஏன்னா அவங்க போற ரேலி எல்லாமே வந்து ரோட்ல தான் போறாங்க. ஸோ போகும்போது அந்த வழியா வரக்கூடிய ஆம்புலன்ஸா இருக்கட்டும், மிக முக்கியமான வாகனங்கள் போகுதுனாக்க அந்த வாகனங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த இதுல வந்து பாயிண்ட்ல சொல்றாங்க. அடுத்து நம்பர் 22 பாத்தீங்கன்னாக்க காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன விதமான வழிமுறைகளை வந்து சொல்றாங்களோ அந்த வழிகாட்டு வழிமுறைகளை வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து என்னென்ன வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த 22வது பாயிண்ட்ல சொல்றாங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் பாயிண்ட் தான் வந்து இதுல வந்து மெயின் பாயிண்ட். 23வது பாயிண்ட் இது என்னன்னாக்க, நீங்க இதுல இந்த சொல்லப்பட்ட 22 பாயிண்ட்களையும் வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு மீறினாலும் உங்களோட அந்த பேரணி வந்து அந்த டயத்திலேயே வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லா கூட்டங்களும் சரி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் சரி எல்லாமே நடக்கதான் போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து காவல்துறை இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறை அதை வந்து கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. ஸோ எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இதுல நடக்காதுன்னு தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஒரு டிவிகே மாநாடு வந்து ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப அடுத்து வந்து புதுசா ஒருத்தவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இவங்களுக்கு வந்து அதாவது டிவிகேவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒத்துழைப்பு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகமா வந்து இப்போ போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த சோசியல் மீடியாலலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்ன விதமான இதுல ஃபீட்பேக் வரப்போகுது, அதாவது 2026 தேர்தல் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரி வர்றாங்க. இதுல வந்து ஒரு கட்சியை சார்ந்தோ ஒரு மனிதரை சார்ந்தோ பேசல. ஏன்னா நான் வந்து பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஏன்னா இந்த மாநாடுங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு எவ்வளோ வந்து
காஸ்ட் செலவு பண்ணி அந்த அளவுக்கு வந்து இந்த மாநாடு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேலி நடத்துறதா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து எந்த விதமான துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அதாவது மக்கள் எதுனால எதுவும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.